ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வேலைக்கு புதிதாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரூ. 15,000 இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த ரூ. 15,000 எப்படி பெற முடியும், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. 15,000 ஊக்கத்தொகை சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் பிரதம் மந்திரி விசிட் பாரத் ரோசர் யோஜனா திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் தகுதியானவர்கள், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், முதல் வேலை அரசு பரிசு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் வேலையில் நீங்கள் சேரும்போது அரசுக்கான உங்களுக்கான இளைஞர்களுக்கான ஒரு ஜாக்பாட் தான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல் டீட்டெயில்டாக பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளைஞர்களுக்கு ரூ. 15,000 ஊக்கத்தொகை என சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வேலையின்மை பிரச்சனை தலைவிரித்து அடைகிறது. நமது நாட்டில் இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைப்பதில்லை. அவ்வளவு ஏன், படித்த இளைஞர்கள் எந்த வேலை செய்ய தயாராக இருந்தாலும் வேலை கிடைப்பது குதிரை கொம்பாக உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. அதில் முக்கியமான திட்டம் தான் இந்த புதிய திட்டம் எடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவில் முறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் மத்திய அரசு ஒரு புதிய அதிரடி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. பிரதம மந்திரி விகிஸ் பாரத் ரோஜ்கர் யோஜனா என்ற பெயரிலான இத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 15,000 ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டம் வேலைவாய்ப்பு சார்ந்த ஊக்க திட்டமாகவும் சொல்லியிருக்காங்க. இஎல்ஐ ஸ்கீம் சொல்லுவாங்க என்று அழைக்கப்படும். இத்திட்டத்தின் முக்கிய விவரங்கள் குறித்து முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 1, 2025 முதல் ஜூலை 31, 2027 வரையிலான காலகட்டத்தில் உருவாக்கப்படும் புதிய வேலைவாய்ப்புகளுக்கு மட்டுமே பொருள் சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி புதிதாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஜூலை 2027 வரைக்கும் இன்பிட்வீனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த 15,000 கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், ஒர்க் பண்ணியிருந்தாலும் பிஎஃப்ஓ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்டு கிடைக்கும். இது வரைக்கும் நான் பிஎஃப் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணல சார்ன்றவங்களுக்கு இது முக்கியமான தகவல். உடனடியாக உங்கள் ஆஃபீஸில் சொல்லி பிஎஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு 15,000 மத்திய அரசாங்கம் கொடுக்குறதுங்க. இது தொழிலாளர் வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப்ஓ சொல்லுவாங்க, பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பணியாற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் அவர்கள் மாதாந்திர மொத்த சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க என்பது அவசியமாகும். 1 லட்சத்துக்குள்ள சம்பளம் வாங்குறவர்களுக்கு இந்த 15,000 கொடுக்குறாங்க. ஊக்கத்தொகை எவ்வாறு வழங்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தகுதியுள்ள ஊழியர்கள் அவர்களின் 1 மாத சம்பளத்திற்கு இணையான தொகை அதிகபட்சமாக 15,000 வரை 2 தவணையாக நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கில் டிபிடி மூலம் செலுத்தப்படும். அதாவது 15,000 பார்த்தீங்கன்னாக்கா 2 முறையாக செலுத்தப்படும். முதல் தவணை பார்த்தீங்கன்னாக்கா, புதிய பணியாளர் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து 6 மாதங்கள் பணியை நிறைவு செய்த பிறகு முதல் தவணை தொகையை வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. அதாவது 7,500 முதல் 6 மாதம் நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் இபிஎஃப் அக்கௌண்ட்டில் பிஎஃப் அமௌண்ட்டை வருதுன்னு மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு 7,500 கொடுப்பாங்க. 2வது தவணைகள் பார்த்தீங்கன்னாக்கா, பணியில் சேர்ந்து 12 மாதங்கள் நிறைவடைந்த பிறகு ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அமைப்பால் நடத்தப்படும் நிதிசார் கல்வி வகுப்பு ஃபைனான்சியல் லிட்ரஸி கோர்ஸ் என்ற குறுகிய கால படிப்பை முடிக்க வேண்டும். அவங்களே நீங்கள் இபிஎஃப்ஓலே உங்களுக்கு ஒரு 1 or 2 டேஸுக்கு 3 டேஸ் நடத்துவங்க ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதை முடித்தவுடன் 2வது தவணை தொகையை எதிர்கால சேமிப்பு அவர்களின் கணக்கில் வழங்கக்கூடும். அதாவது பிஎஃப் பென்ஷன் சொல்லுவாங்க, அதில் 7,500 போட்டு வச்சுருவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, ஊக்கத்தொகை பெற ஊழியர்கள் தங்களுடைய யூனிவர்சல் கணக்கு எண்ணை யூஏஎன்வாங்க, யூனிவர்சல் கணக்கு அக்கௌண்ட் நம்பர் பெற்றிருக்க வேண்டும். அது மேலும் யுஎம்ஏஎன்ஜி செயலி மூலமாக முகம் அங்கீகாரம் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் செய்து தங்களுடைய ஆதார் எண், வங்கி கணக்கு மற்றும் பிஎஃப் கணக்கு ஆகியவற்றை சரியாக இணைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும், அவர்களை சேமிப்பு பழக்கத்தை நோக்கி ஊக்குவிக்கும் இந்த மெகா திட்டம் பெரும் துணையாக இருக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால தான் இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. வேலையில் சேர்ந்த 6 மாதத்தில் உங்களுக்கு 7,500 உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துடும். அடுத்த 1 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்ரஸி கோர்ஸ் 3 டேஸ் நடக்கும். அந்த கோர்ஸை முடித்த உடனே உங்களுக்கு 7,500. மொத்தத்தில் மத்திய அரசாங்கம் 15,000 உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்க போகிறாங்க இலவசமாக. இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்க. பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதங்க, முதல் முறையாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த 15,000. ஆல்ரெடி நான் பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார், எனக்கு கிடைக்குமானா கிடையாது. அதுவும் 2021 ஆகஸ்ட் 2025
நான் 2026 ஜனவரியில் தான் சார் ஜாயின் பண்ணேன், எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் 2025 ஜாயின் பண்ண சார், எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே அவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த டேட்டுக்குள்ளே. அதே போல் ஜூலை 31 2027 வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம் பீரியடு. 2027 வரைக்கும், இப்போத்துலேருந்து 2027 வரைக்கும் 1 இயர் கிட்ட இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த திட்டத்தின் மூலம் 15,000 ரூபாய் இலவசமாக மத்திய அரசாங்கம் கொடுக்க திட்டத்தில் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதனால சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.